ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு மார்ச் மாதம் தெய்வம் தந்த லக்கி டேஸ், லக்கி நம்பரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. மார்ச் மாதம் மொத்தம் 31 நாட்கள். அடுத்து வருகிற நாட்களில் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள், என்றைக்கு காரிய சித்தி ஆகும், காரிய அனுகூலமாகும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலமாகும், அதை பற்றி சொல்ல போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்கிறேன். அவிட்டம், சதயம், பூரட்டாதி. பொறுமையாக கேளுங்க. சரியா நேரில். ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரத்தின்படி தான் ஒரு மனிதருக்கு எல்லா லாபங்களும் நடக்குது. எல்லா பெனிஃபிட்டுமே நட்சத்திரத்தின்படி தான் நடக்குது. நட்சத்திரத்தின்படி தான் ஒரு மனிதனுக்கு ஆயிலே திருமணம் ஆகுது. நட்சத்திரத்தின்படி தான் தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி வருடங்கள் 120 வருடங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கு. ரைட் நேர்களே. ஸோ நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். ராசி பலன்கள் சொன்னாலுமே நட்சத்திரம் தான் அதுக்கு ரூட். உங்கள் ராசியில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தான் அங்கே நிற்கிது. நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஒரு ராசியில் உங்கள் நட்சத்திரம் தான், உங்கள் கால் 2 பாதம் தான் உங்கள் நட்சத்திரம். ரைட்டு. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே யோக நாட்களை சொல்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குருபலம் இருக்கும். குருபலம்னா என்னென்னா, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2 கூடையவன். தன, குடும்ப, வாக்கு சனாபதி, லாப சனாபதி. ஸோ குடும்பத்தில் பணப்புழக்கம், தொழிலில் பணப்புழக்கம், வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது 1000மோ லட்சமோ கோடிகளோ உங்கள் அலோகேஷனுக்கு, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அதிகமாக இருக்கும். அது என்றைக்கு இருக்கும் அதை சொல்கிறேன். அதுபோல் அன்றைக்கி லக்கி நம்பர் என்ன அதை சொல்கிறேன். அதுபோக அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இதை சொல்கிறேன். இது மாதத்துக்கு ஒரு சர்வே. மார்ச் மாதம் முழுக்க உள்ள ஒரு சர்வே. இதுபோக தினமும் வீடியோ போடுறேன் நான். இன்று கோடீஸ்வரன் யார், லக்கி நம்பர் என்ன, 12 ராசிக்கும் போடுறேன். அதையும் பாருங்கள். அதுலேயே உங்கள் நட்சத்திரம் வரும். சரியா நேர்களே. அது தினசரி பலன்கள். காலையில் 7 மணிக்கு வந்துடும், போஸ்ட் ஆயிரும். தினமும் காலையில் போதி ஜோதிடத்துலேருந்து 7 மணிக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டாலே அன்றாடம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, அன்றைக்கி உள்ள கலர் என்ன, அன்றைக்கி உள்ள லக்கி நம்பர் என்ன, அன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கா, சாதகம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா நேரில். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைடாக இருக்கும். தினசரி ஒரு துணைவனாக, ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகே நேர்களே. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அவிட்டத்துக்கு சொல்கிறேன், அடுத்து சதயத்துக்கு சொல்கிறேன், அடுத்து பூரட்டாதிக்கு சொல்கிறேன். 3 நட்சத்திர நேர்களும் பொறுமையாக இருங்க. சரியா, பொறுமையாக இருங்க. மெதுவாக சொல்கிறேன். நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் அதிர்ஷ்ட தினங்கள், லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். போட்டி, பந்தயம், பரிசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும். சரியா. அதை நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை பண்ணணும். சரியா நேர்களே. எதுலுமே ஒரு பொறுமையாக இருக்கணும், ஒரு அக்கௌண்டபுளாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, நாள், கிழமை, தீதி, கரண, யோகமெல்லாம் பார்த்து சொல்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் ஹேர் பண்ணி எடுத்து வச்சு அதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா, சார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். லாபம் வருதோ இல்லையோ, நஷ்டம் இல்லாமல் இருக்கும். சரியா. அதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, செலவு இல்லாமல் இருந்தாலே அதே ஒரு சிக்கனம் தான். சரியா நேர்களே. அப்படி சில பேருக்கு இருக்கும். வாட்டர் மேபி கும்பராசிக்கு நல்லது நடக்கணும். ரைட் நேர்களே. அவிட்ட நட்சத்திரத்துக்கு இப்போ யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு மார்ச் 8, மார்ச் 12, மார்ச் 13, மார்ச் 14, மார்ச் 17, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 26, மார்ச் 30, மார்ச் 31. சரியா. இதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள் மார்ச் 8, 12, 13, 14, 17, 22, 23, 26, 30, 31. இதில் குருபலம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், பணம் பல வகையில் வர நாட்கள். அது லட்சமோ, 1000மோ, கோடியோ எந்த ரூபத்திலும் வரலாம். நிலுவை பணமாக இருக்கலாம், வாரா கடனாக இருக்கலாம், வர வேண்டிய செக்காக இருக்கலாம், பில்லாக இருக்கலாம், பிறர் கொடுத்த பணமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், மனையாக இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு முறைப்படி சட்ட ரீதியாக ஒரு பணம் வரணும். உங்களுக்கு நேர்வழியில் சில பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்களை பார்க்கப்படுகிறது. மார்ச் 8 இன்றைக்கி தேதி அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு பணம் கிடைக்கும். ஆமாம் சார், எனக்கு இன்றைக்கி பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி லக்கான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26. மறுபடியும் சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு மகா தன யோகம், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். எங்கள் அம்மாவை கும்பிட்டு போங்க. வேலப்பஞ்சாவடியில் இருக்கிறவ, வேற்காடில் இருக்கிறவளை கும்பிட்டு போனீங்கன்னா வினையெல்லாம் தீர்க்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், வெற்றிவாக சூடுவீர்கள். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். அந்த 3 நாளுக்கு மட்டும்தான். மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26.
அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 4ஆம் நம்பர் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் நம்பர்னால் எப்படி எடுத்துக்கலாம்? 13ன்னு எடுத்துக்கலாம், 31ன்னு எடுத்துக்கலாம், 40ன்னு எடுத்துக்கலாம், 22ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அந்த கூட்டுத்தொகை 4ன்னு வரணும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பரும் சொல்லியிருக்கிறேன், 3 நாட்கள் முக்கியமான நாட்கள் சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கி லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். ரைட்டு. இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து மற்ற நாட்களில் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு வழிகள் சொல்கிறேன். மார்ச் 12ஆம் தேதி 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, சுகபோக வாழ்க்கை இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும், தாய் தகப்பன் வழியில் சொத்து கிடைக்கும், நல்லா இருப்பீங்க, இடமனை வீடு நல்லா சௌரியமாக இருப்பீங்க. மார்ச் 13, 22, 31 அன்றைக்கி வந்து பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தூரதேச அமைப்பில் பணம் வரும், விடுபட்ட பணம் வரும், லக்கு அடிக்கும். மார்ச் 4, 14, 23 இந்த நாட்களில் தொழில் உத்தியோக ரீதியாக நல்லாயிருக்கும், வேலை பார்க்குற இடத்துல நல்லாயிருக்கும், கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும், தேக அறிக்கை நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகே, இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்கிறேன், வீடியோவில் எடுத்து கருதி சுருக்கமாக தான் சொல்கிறேன். அடுத்தடுத்து வரைய வீடியோவில் இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன் நான். அடுத்து வந்து அவிட்ட சொல்லியாச்சு. அடுத்த நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். சரியா? சதய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சதய நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், பேரதிர்ஷ்டமுள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா, சதய நட்சத்திரத்துக்கு மார்ச் 9, மார்ச் 13, மார்ச் 14, மார்ச் 15, மார்ச் 18, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 27, மார்ச் 31, அடுத்து ஏப்ரல் 1. சரியா? இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு லக்கி டேஸாக பார்க்கப்படுகிறது. சதய நட்சத்திரத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மார்ச் 9, மார்ச் 13, மார்ச் 14, மார்ச் 15, மார்ச் 18, மார்ச் 22, மார்ச் 23, 24, 27, 31, ஏப்ரல் 1. என்ன நேரலே சதய நட்சத்திர நேரில் எழுதிட்டீங்களா? எழுதணும். அது எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது, எழுதணும். விருப்பம் இருக்கிறவங்க எழுதுங்க, நான் எல்லாம் திணிக்கலாம் முடியாது. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்றைக்கி நல்லது நடக்கும். அந்த டேட் வர அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அப்படி ஆள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நம்மக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி தேதிக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் நான் டெய்லி வீடியோவில் சொல்லுவேன். அதையும் கேட்கணும், அதையும் கேட்டுக்கணும், இதையும் மேட்ச் பண்ணிக்கணும். இது மாதத்துக்கு உள்ளது, அது அன்றாடம் உள்ளது. ஆனால் இது கரெக்டாக ஒரு நேரம் கோயின்சைட் ஆகும். எல்லாம் ஒரு செட்டிலேருந்து எடுக்கிறேன் நான், கரெக்டாக கோயின்சைட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து குரு பலம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், பணம் கொட்டுற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். மார்ச் 9ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதி இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு பணபலம் அதிகமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். அது லட்சமோ 1000மோ கோடியோ உங்கள் ஆர்கனைசேஷன் அலோகேஷன் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணங்கள் வரலாம். அது எப்படினாலும் வரலாம், போட்டி பந்தயம் பரிசில் கூட வரலாம். மார்ச் 9, மார்ச் 18, மார்ச் 27 அன்றைக்கி அதிர்ஷ்ட தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா சிவனை வழிபாடு பண்ணணும், சிவநாமத்தை சொல்லணும், சிவபுராணம் படிக்கணும், இல்லைன்னா குரு மந்திரம் சொல்லணும். குரு பரமா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வர, குருசாஸ்தா பர்பர்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 3ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர் 12, 11, 21 இப்படின்னு எடுத்துக்கலாம், 30ன்னு எடுத்துக்கலாம், கூட்டுத்தொகை 3ன்னு வரணும். சரியா? உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பராக பார்க்கப்படுகிறது. அந்த குருபலம் உள்ள நாட்கள், பணபலம் உள்ள நாட்கள் மார்ச் 9, மார்ச் 18, மார்ச் 27. ஓகே நேயர்களே, இப்போ சதய நட்சத்திரத்துக்கு வந்து மற்ற நாட்கள் என்ன பலன்கள் வரும்னு ஒரு வரி சொல்லிடுறேன். பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்து பலன் வருது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வரிசையில் காத்துருங்க. பொறுமை தான் இங்கே இப்போ ரொம்ப முக்கியம். சதய நட்சத்திரத்துக்கு மார்ச் 13, 22, 31 நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும், பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க, வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்க, தோப்பு தொரு வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக இருக்கும், அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், பூஜை புனஸ்காரம் கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. அடுத்து வந்து மார்ச் 14, 23, ஏப்ரல் 1 அன்றைக்கி வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், எஜுகேஷன் நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் சிஸ்டம், இன்டர்நெட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, கணக்கு வழக்கு, இயல் இசை நாடகம், ஆடல் பாடல், சின்னத்திரை வெள்ளித்திரை இப்படி கலை சம்மந்தப்பட்டதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மார்ச் 15, 24 மார்ச் 15, 24 வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா நேயர்களே? குறிப்பாக வந்து கோஆப்ரேட் ஸ்டோர், கூட்டுறவு தொழில், உணவு பண்டகசாலை, ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க, சிவில் சப்ளையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் ராஜயோக நாட்கள் மார்ச் 10,
மார்ச் 14, மார்ச் 15, மார்ச் 16, மார்ச் 19, மார்ச் 23, மார்ச் 24, 25, 28, ஏப்ரல் 1. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 10, 14, 15, 16, 19, 23, 24, 25, 28, ஏப்ரல் 1. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், பணம் பல வகையில் பெறுகிற நாட்கள், உச்சம் தொடுகிற நாட்கள், முத்தான 3 நாட்கள். அப்படி பார்த்தோம்னா மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28 இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும், பேரதிர்ஷ்டம் இருக்கும். சரியா நேர்களே? மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ராம மந்திரத்தை சொல்லுங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர். சரியா? 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் நம்பர்னால் 17, 71, 26, 62, 35, 53 இப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 8ன்னு வரணும். ஸோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், மகா தனயோகம் உள்ள நாட்கள் மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28. ஓகே நேர்களே, இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மற்ற நாட்கள் என்ன பலன்கள் கிடைக்கும் அதை சொல்கிறேன். மார்ச் 14, மார்ச் 23, மார்ச் 1 அன்றைக்கி நல்லா இருப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, தாய் மனைவி விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கேளிக்கை வேடிக்கை இருப்பீங்க, வெளியே எங்கேனாச்சும் போயிட்டு வரீங்க, டூர் பிக்னிக் போயிட்டு வரீங்க, உல்லாசமாக இருப்பீங்க. மார்ச் 6, 24, மார்ச் 6 முடிஞ்சு போச்சு. மார்ச் 15, மார்ச் 24 இந்த நாட்களில் ஓரளவு அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, எதுலேயும் நல்லா இருப்பீங்க. சரியா? பொன்பொருள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும், ஆக்டிவாக நல்லபடியாக துருத்துருன்னு நல்லா கிளவராக இருப்பீங்க. மார்ச் 16, மார்ச் 25 உத்தியோகத்தில் நல்லா இருப்பீங்க, பெண்களெல்லாம் ஏற்றம் இருக்கும், தாய்வழி சிந்தனம் இருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு சிறப்பாக இருப்பீங்க. ஓகே நேர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி டேஸ், லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன். அந்த லக்கி நம்பர் அந்த 3 நாளுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொன்னேன், அந்த 3 நாளைக்கு மட்டும்தான் அந்த லக்கி நம்பர் வேலை செய்யும். மற்ற நாளுக்கெல்லாம் தினசரி வீடியோ போடுவேன், அதில் பார்த்துக்கணும் நீங்கள். சரியா? கரெக்டாக வீடியோ கேட்கணும். நான் எந்த நோக்கத்தில் போடுறேனோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சும்மா அரைகுறையாக கேட்டுக்கிட்டு குழப்பத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ மறுபடியும் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே முதல்லேருந்து ஒரு ரவுண்டு சொல்லிடுறேன். முக்கியமான நாட்களை மட்டும் சொல்லிடுறேன். பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், பணப்புழக்கம் அதிகமாக உள்ள நாட்கள். அவிட்ட நட்சத்திரம் தெய்வம் தந்த லக்கி டேஸ், முக்கியமான நாள் மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26 அன்றைக்கி லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். சதயம் தெய்வம் தந்த லக்கி டேஸ், பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள் மார்ச் 9, மார்ச் 18, மார்ச் 27 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அல்லது குரு. அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். புரட்டாதி பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28 வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். லக்கி எண் 8. வாழ்க வளமுடன், எல்லாமல்ல இறைவன் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சொன்ன நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.